எழுந்திருக்கும் நம் அன்பிற்குரிய எழுத்தாளர் எஸ்ரா அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நண்பரும் அன்பிற்குரிய எஸ்ஆர்வி பள்ளியின் முதல்வருமான திரு துளசிதாசன் அவர்களுக்கும் அன்பிற்குரிய கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கும் எஸ்ரா அவர்களின் துணைவியார் மேடம் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள், இந்த விழாவிற்கு வந்திருக்கும் இலக்கிய வாசகர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு நம்மளுடைய சமகாலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, ஒரு பன்முக திறன் பெற்றவர். நான் அவர் வீட்டுக்கு ஏன் அவரை நான் தேடி போய் பார்த்தேன் அப்படின்னா, அதாவது நம்ம தமிழ் இலக்கியங்கிறது, நம்முடைய தமிழ் படைப்புகள்ங்கிறது காலந்தோறுமே நம்முடைய தமிழில் ஒவ்வொரு மெச்சத்தக்க ஆளுமை இருந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் இலக்கியங்கிறது சங்க காலத்திலிருந்தே பல இலக்கிய படைப்புகளையும் இலக்கிய ஆளுமைகளையும் அதாவது படைப்பாளர்களையும் தந்திருக்கிறது. சங்க காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, அப்ப 10 பாட்டு 8 தொகை அது போன்ற நூல்கள். சங்க மருவிய காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நீதி இலக்கியம், அரை இலக்கியம் என்று சொல்லப்படுகிற திருக்குறள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னா 40 இனிய 40 வரைக்கும் நீதி இலக்கியங்கள். அதே மாதிரி காப்பிய காலம், 50 காப்பியம் 5 காப்பியம் அந்த மாதிரி இலக்கியங்கள். பக்தி இலக்கியம் சொல்லவே வேண்டாம். தமிழை ஒரு பக்தியின் மொழி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து 12 திருமுறை சைவ நாயன்மார்கள், சைவ சமய புறவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்கு அளவிடற்கரியது, அளப்பரியது. அதே மாதிரி சிற்றிலக்கியங்கள் தூது, உலா, குருவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பல, அதுல பல மெச்சத்தக்க கலிங்கத்து பரணி போன்ற ஒரு அருமையான படைப்புகள். அதே மாதிரி தனிப்பாடல்கள் என்று சொல்லப்படுகிற நம்ம இவர் சிவபிரகாச சுவாமிகள் இருந்து தாய்மான சுவாமிகள் இருந்து தனிப்பாடல்கள், அது ஒரு ரகம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மதமும் தமிழுக்கு வழங்கிய கொடை அளவிடற்கரியது. பௌத்தமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், சைவம் வைணம் சொல்லிட்டோம், இஸ்லாமா இருக்கட்டும், மஸ்தான்குடி சாஹிப் பாடல்கள்ல இருந்து பல உமரு புலவர்ல இருந்து பல படைப்புகள் நமக்கு தமிழுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் வரும்போது அப்போ நம்மளுடைய வள்ளலார் அவர் ஒரு தனித்திறன் பெற்ற ஒரு சைவ ஒரு ஒரு மத சீர்திருத்தத்துக்கு காரணமாக இருந்தவர் சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய படைப்புகளும் மெச்சத்தக்க படைப்புகள். உவே சாமிநாத ஐயர் அவருடைய படைப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் முன்னெடுத்து செய்யறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ் அந்த வகையில கொடுத்து வைத்ததுன்னே சொல்லணும். அதுல நான் ஒரு பார்த்து வியந்தது, நம்ம ஒரு தமிழன் 1890 இந்த தமிழ் மக்கள் அனைவரும் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம தமிழ் மக்கள் அனைத்தையும் நம்ம ஒரு கலைக்களஞ்சியம் மாதிரி எதையும் எல்லாத்த பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம இப்ப மலைக்கோட்டைன்னு அடிச்சா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைக்ளோபீடியா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தேடி நம்முடைய ஓலைச்சுவடிகள்ல என்ன இருக்கு, அந்நிய மொழிகள்ல என்னென்ன வருது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கலைக்களஞ்சியம் ரெடி பண்றாரு. 1600 பக்கத்திற்கு கிட்ட ரெடி பண்ணிட்டு எப்ப 1890 ஆரம்பிச்சு 1910 வரைக்கும் 20 ஆண்டுகள் தயார் செய்து அதை வெளியிட பார்த்தா 1500 பக்கத்துக்கு கிட்டத்தட்ட இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வெளியிடல. அப்ப பாண்டித்துறை தேவர் சென்னைக்கு வரும்போது இதை கேள்விப்பட்டு 4ஆம் தமிழ் சங்கம் வளர்த்த தேவர் அவர் இந்த புத்தகத்தை நான் வெளியிடுற ஒரு அருமையான மெச்சத்தக்க படைப்பு அப்படி சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அந்த புத்தகம் தான் அபிதான சிந்தாமணி. அந்த புத்தகத்தை வெளியிட்டவர் சிங்காரவேலு முதலியார். அதே மாதிரி இன்னும் ஒரு அருமையான படைப்பாளி, அவர் என்ன பண்றாரு, மருத்துவ கலைக்களஞ்சியம், அறிவியல் கலைக்களஞ்சியம். நம்ம தமிழ் மக்கள் அறிவியல் சார்ந்த
பௌதிகம் சார்ந்த, ரசாயனம் சார்ந்த, உயிரியல் சார்ந்த அனைத்து அறிவியலும் குறித்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து 1938 ஒரு தமிழன் 1762 பக்கம் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு. எப்படின்னா ஆவுல இருந்து அக்கு வரைக்கும் எழுதுறாரு. எழுதி முடிச்ச பிறகு அது வந்து ஒரு 970 பக்கம் வருது. காவுல இருந்து கவு வரைக்கும், ஓகே, க அப்படின்னா கடலூர்னு எடுத்து அந்த கடலூரை பத்தி முழு டீட்டெயில் வரும். நம்ம என்சைக்ளோபீடியா, கலைக்களஞ்சியம் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது 1752 பக்கம் வந்த உடனே அதை என்ன பண்றதுன்னு தெரியாம எழுதி அப்ப இந்த புத்தகம் வெளிவந்து 1938. அப்ப என்ன மின்சார வசதி இருந்தது, என்ன போக்குவரத்து வசதி இருந்தது, என்ன தகவல் தொழில்நுட்பம் இருந்தது, என்ன இணையம் இருந்தது, எதை வச்சு எழுதினா, எங்க உட்கார்ந்து எழுதினாரு, எந்த வெளிச்சத்துல எழுதினா, எந்த பேனாவில் எழுதினா, எந்த பேப்பரை வச்சு எழுதினா, இப்படி வந்து எழுதி தமிழ் இங்கிலீஷ் என்சைக்ளோபீடியா ஆஃப் மெடிசன் அண்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் அலைடு சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை, இந்த புத்தகத்தை உருவாக்க பட்ட பாட்டை 115 பக்க முன்னுரையில் எழுதுறாரு. 1762 பக்கம் உருவான புத்தகத்தை ஒரு பல்கலைக்கழகமோ, ஒரு நிபுணர்கள் குழுவோ, ஒரு பண்டிதர்களோ, ஒரு ஆய்வாளர்களோ உருவாக்கல. டிவி சாம்பசிவம் பிள்ளைங்கிற ஒரு தனி மனிதன் உருவாக்கினார். ஒரு தனி மனிதன் ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கின்னு மாணிக்க வாசக பெருமான் சொன்ன மாதிரி தன்னையே அர்ப்பணித்து உருவாக்கினார். ஓகே, அந்த மாதிரி ஒரு புத்தகம். அந்த புத்தகம் தான் ரீபிரிண்டே இல்லை. அந்த புத்தகம் இப்ப கிடைக்கவே இல்லை. அபிதான சிந்தாமணியாவது ரீபிரிண்ட் வந்துருச்சு. இந்த புத்தகம் ரீபிரிண்ட் இருக்கான்னு இப்ப ராமகிருஷ்ண சார் தான் சொல்லணும். ஓகே, ஏன்னா அவர் வந்து ஒரு படைப்பாளர் மட்டும் இல்ல, மிக சிறந்த சிறந்த படிப்பாளி. ஓகே, அந்த மாதிரி இன்னொரு புத்தகம் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சாமுவேல் அப்படிங்கிறவரு மானுட மர்ம சாஸ்திரம்னு ஒரு புத்தகம் தரார். மானுட மர்ம சாஸ்திரம், ஓகே, அப் டு டேட் மிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படிங்கிற புத்தகம். அதை வந்து தமிழ்ல அது தலைப்பு தமிழ்ல வந்து மானுட மர்ம சாஸ்திரம்னு. இதுவும் ஒரு கலைக்களஞ்சியம். இதுல வந்து வெறும் இதை மட்டும் குறிப்பிடாம வெறும் தகவல் மட்டும் இல்லாம நம்மளுடைய நீதி நெறி இலக்கியங்கள்லாம் எடுத்து இப்ப வந்து ஒரு கல்வின்னு எடுத்துக்கிட்டா கல்வியை பத்தி நாலடியார் என்ன சொல்லுது, திருக்குறள் என்ன சொல்லுது, நீதி நெறி விளக்கம் என்ன சொல்லுது, அது மாதிரி வந்து உலக நீதி என்ன சொல்லுது, விவேக சிந்தாமணி என்ன சொல்லுது, இப்படி வந்து தொகுத்து அருமையான புத்தகத்தை 1908 உருவாக்குறாரு. அப்ப உருவாக்கும் போது இந்த புத்தகம் தயாராகும் நிலையிலே இதை பத்தி இவருக்கு வந்து இதை அச்சடிக்கிறதுக்கு ஒரு சிரமம் ஏற்படும் பொழுது மதுரை பிள்ளைங்கிற ஒரு தமிழர் அங்க பர்மா அரசாங்கத்துல ஒரு பொறுப்புள்ள பதவியில இருந்தவர் இதை கேள்விப்பட்டு நான் இதை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை அப்பவே 1908 6 வாரத்துக்குள்ள கையெழுத்து பிரதியை பெற்று இந்த புத்தகத்தை வந்து செம்மையா அச்சிட்டு அவருக்கு வந்து இது நம்ம அவருக்கு வந்து பாராட்டு விழா வச்சது மட்டும் இல்லாம அரசாங்க இதுல வந்து தங்கப்பதக்கம் வெளியிட்டு இருக்காங்க. சாமுவேலுக்கு தங்கப்பதக்கம் வெளியிட்டு அந்த புத்தகத்துல இருக்க, அந்த புத்தகம் காப்பி என்கிட்ட இருக்கு, மானுட மர்ம சாஸ்திரம் இருக்கு. தங்கப்பதக்கம் அணிவித்து அரசாங்கம் தங்கப்பதக்கம் வழங்கி கெசட்ல வெளியிட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க சாமுவேல். அப்ப இப்பேற்பட்ட ஆளுமைகள்லாம் தமிழ்ல நமக்கு வந்து காலந்தோறும் விழுந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்காங்க. அது மாதிரி குமரகுருபரங்கிற ஒரு பெரிய ஒரு தமிழ் உலகுக்கு கிடைத்த ஒரு ஞான பண்டிதர். எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான, எனக்கு பிடித்தமான ஒரு தமிழ் ஆளுமையில ஒருத்தர் குமரகுருபரர். அவர் ஒரு பாடலில் அவர் எழுதியிருப்பாரு. அந்த பாட்டை நம்ம மதுரை இந்த திருமலை நாயக்கர் அவர் வந்து சொன்னாரா, திருக்குறள் வந்து நிறைய இருக்கு, அதை வந்து அதையே எளிமைப்படுத்தும் விதமா இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேர்த்து நீ தமிழுக்கு 5 வயது வரைக்கும் எழுத பேச தெரியாத, வாய் பேச வராத ஊமை குமரகுருபரன். அதற்கு அப்புறம் வந்து முருகன் அருளால், திருச்செந்தூர் முருகன் அருளால் வந்து ஒரு எழுத்தறிவு பெற்று வாய் பேசும் திறன் பெற்று பல அமரத்துவம் பெற்ற படைப்புகளை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல இருந்து, கந்தர் அலங்காரத்துல இருந்து, மும்மனை கோவையில இருந்து நீதி நெறி விளக்கம் கொடுத்து திருமலை அந்த நீதி நெறி விளக்கத்தோட சிறப்பு என்னன்னா, நீதி நெறி விளக்கத்துல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. தமிழ் படைப்பாளிகள்லாம் அப்படியே அந்த பாட்டை படித்து பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு பாட்டு.
கலைமகள் வாழ்க்கை முகத்தது எனினும் மலரவன் வந்தமிழொருக்கு ஒவ்வான். மலரவன் செய் வெற்று உடம்பு மாய்வன போல மாயா மற்ற புகழ் கொண்டு அவர் செய்யும் உடம்பு. கலைமகள் வாழ்க்கை முகத்தது எனினும் மலரவன் வந்தமிழொருக்கு ஒவ்வான். மலரவன் செய் வெற்று உடம்பு மாய்வன போல மாயா மற்ற புகழ் கொண்டு அவர் செய்யும் உடம்பு. என்ன அர்த்தம்னா, எப்பவுமே படைப்பினால் வர புகழ் மங்கவே மங்காது. மற்ற புகழெல்லாம் படைப்பினால் வரும் புகழ், கொடையினால் வரும் புகழ், தியாகத்தால் வரும் புகழ். மற்ற புகழெல்லாம் ஒரு புகழ் இன்னொரு புகழ் அழிச்சிடும். ஆனா படைப்பினால் வரும் புகழை அழிக்கவே முடியாது. திருக்குறள் எத்தனை நூல்கள் வந்தாலும் திருக்குறளுக்கு இருக்க பெருமை, அந்த மாட்சிமை இருக்கதான் செய்யும். மகாபாரதத்துக்கு இருக்கிற பெருமை, அதோட திறன் வேற எந்த நூலாலும் அழிக்க முடியாது. கம்பராமாயணத்துக்கு இருக்கிற திறன் அதோட ஒரு சுவை திறனையோ, அதோட ஒரு காட்சி அமைப்பையோ, பாத்திரங்களையோ, அந்த கதை சொல்லும் விதத்தையோ, அதை வேற நூல் எத்தனை நூல் வேணாலும் வளர்க்கும். ஆனா இதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. படைப்பினால் வரும் புகழ். இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, எப்படி எழுதியிருக்காரு பாருங்க குமரகுருபர். அதாவது பிரம்மாவும் படைப்பாளிகளும் சரஸ்வதியே வணங்குபவர்களாக இருந்தாலும், பிரம்மாவோ படைப்பாளி எந்த படைப்பாளியோ கலைமகள் சரஸ்வதியவே கும்பிடுறவங்களா இருந்தாலும், பிரம்மா ஒரு வார்த்தை, தமிழுக்கு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்காரு, வன் தமிழோருக்கு ஒவ்வான். வன் தமிழோடுனா பிரம்மா தமிழ் படைப்பாளிகளுக்கு ஈடாக மாட்டான். ஏன், எப்படி அப்படின்னா, பிரம்மா படைக்கிற இந்த உடம்பு காலகட்டத்தில் மாய்ந்து போயிடும். பிரம்மா படைக்கிற உடம்பு மாய்ந்து போயிடும். ஆனா தமிழ் படைப்பாளர்களுடைய படைப்புகள் காலத்தை மிஞ்சி நிற்கும். அது மாயவே மாயாது. அதாவது தமிழ் படைப்பாளருடைய படைப்புகள் காலத்தை மிஞ்சி நிற்கும், அது மாயவே மாயாது அப்படி சொல்லிட்டு, அது குமரகுருபரன் இந்த படிப்போட அருமைய, கல்வியோட அருமைய தன்னுடைய பாட்டுல முதல் பாட்டா வச்சிருப்பார். நீதிநிறை விளக்கத்துல ஏன் படிக்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும், இந்த படிப்பதால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னா அதுக்கு சொல்றாரு, அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்களை நல் இசையும் நாட்டும் உருங்கவல் ஒன்று உற்றுழியும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை. படிப்பதால் என்ன கிடைக்கும்னா 4 வகையான வாழ்க்கை பேரு கிடைக்கும். அறம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும், வீடு பேரு கிடைக்கும், புறங்களை நல் இசையும் நாட்டும். வெளி உலகத்துல கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், வசதி கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உருங்கவல் ஒன்று, உனக்கு எதிர்பாராத ஒரு துன்பம் உண்டாயிருச்சு, தோல்வி உண்டாயிருச்சு, ஒரு வாழ்க்கையில ஒரு பின்னடைவு உண்டாயிருச்சுன்னா, அப்ப நான் இருக்கேன்னு சொல்லிட்டு முன்னாடி கை கொடுக்குமா. அப்படி உனக்கு மற்ற எந்த விதமே கை கொடுக்காட்டினாலும், நண்பர்களோ உறவினர்களோ நம்முடைய சக பணியாளர்களோ மேலதிகாரிகளோ பணமோ பொருளோ கை கொடுக்காட்டா கூட, உருங்கவல் ஒன்று உற்றையும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்றதனை. அந்த உனக்கு எதிர்பாராத நேரத்தில் துன்பம், தோல்வி, துயரம், ஒரு பின்னடைவு வரும்போது நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கல்வி கை கொடுக்குமா. இந்த சின்ன உயிருக்கு, சிற்றுயிருக்கு, நம்மளாம் அற்ப மானிடர்கள், இந்த அற்ப மானிடர்களுக்கு கல்வியை தவிர பிடித்துக் கொள்வதற்கு, கை கொடுப்பதற்கு கொழுக்கொன்பு வேறில்லை அப்படி சொல்லிட்டு எழுதியிருப்பார். அந்த அப்ப இருந்த மன்னர்கள் எப்படி கல்வியோட சிறப்பை ஒரு பாராட்டி நீதிநெறி விளக்கத்தை வெளியிடும் போது 20,000 பொற்காசுகள் 1716 1700 அந்த காலகட்டங்களில் 20,000 பொற்காசுகள் கொடுத்து நம்ம இவரை கௌரவப்படுத்திருக்காங்க, நம்ம குமரகுருபரை. ஓகே, சோ இப்ப நான் வரேன் ராமகிருஷ்ண சாருக்கு. என்னன்னா, அதாவது நம்ம தமிழ் இலக்கியம் இப்ப நம்ம எல்லாம் விவரம் தெரிய ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து கல்கி இல்லையா, மூவா, அகிலன், நான் பார்த்த சாரதி, இது ஒரு காலகட்டம். ஓகே, இதெல்லாம் ஒண்ணு சொல்ல போனா என்னுடைய வயதுக்கு முந்தைய காலகட்டம் இது. ஓகே, நான் படிக்க ஆரம்பிச்ச பிறகு ராஜேஷ்குமார், புஷ்பா தங்கதுரை, ராஜேந்திர குமார், அதுக்கப்புறம் பாலகுமாரன், ஓகே, பட்டுக்கோட்டை பிரபாகர், இந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஓகே, இப்ப எனக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு சாமிநாத சர்மா புத்தகங்களை நான் ரொம்ப விரும்பி படிப்பேன், ரொம்ப விரும்பி படித்தேன்.
நான் முதல்ல படிக்க ஆரம்பிச்ச புத்தகமே சாமிநாத சர்மா புத்தகம் தான். இப்பதான் இந்த காலகட்டத்தில் தான் இப்ப என்னன்னா, இப்ப நீங்க மற்ற படைப்பாளிகள்லாம் பாருங்களேன், இப்ப தமிழ் ஒரு தொய்வுபட்ட மாதிரி, அதாவது ஒரே கவிதை எழுதிக்கிறது, கவிதை எழுதிட்டு அந்த அட்டை படத்தை இப்படி போட்டு அதுல உள்பக்கம் 2 லைன் எழுத்து விட்டுறது. இது ஒரு கவிதை, இது நம்ம படிச்சு கண்ணை வச்சு போகணுமா? ஓகே, சரி. இப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் எஸ் ராமகிருஷ்ணன் நம்முடைய எஸ்ரா புத்தகத்தை படிச்சு பாருங்களேன். அதாவது அவர் உண்மையிலுமே ஒரு பன்முக ஆளுமை திறன்கிறத நான் சொல்றேன். என்னன்னா, அவர் எதை எழுதினாலும் அவர்கிட்ட நான் அவருடைய புத்தகங்களை படிச்ச பிறகுதான் உண்மையிலுமே தமிழுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அவரு. அவருடைய பங்களிப்பு மகத்தானது. எதிர்காலம் அவரை கொண்டாடும். எதிர்கால சந்ததிக்கு மிக சிறந்த சேவை செய்துட்டு இருக்காரு. என்னன்னா, கட்டுரைகள் எடுத்துங்களேன், அறிவியல் சார்ந்த பல கட்டுரைகள், பல புத்தகங்களை பல அரிய புத்தகங்கள், ரஷ்ய இலக்கியங்கள், நம்ம லத்தீன் அமெரிக்க என்றார் போகு, அது மாதிரி செக்காவின் மீது பனி பொழுது கொண்டிருக்கிறது, ரஷ்ய இலக்கியங்கள் சார்ந்தது. அந்த மாதிரி அவருடைய உப பாண்டவங்கிறது ஒரு அமரத்துவம் மிக்க படைப்பு. என்னன்னா, நீங்க ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்கார எழுதுற புத்தகத்தெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எஸ்ரா நிறைய படிக்கிறவரு, அவருக்கு தெரியும். லூயி பிஷர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, எ லைஃப் ஆஃப் காந்தி, எ லைஃப் அப்படின்னு, காந்தியின் வாழ்க்கைன்னு. அது தமிழ்ல பழனிப்பா பிரதர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பிரிட்டிஷ்காரன் தான் புத்தகம் எழுதுறாங்கன்னா அதை பத்தி போய் சில ஆண்டுகள் ஆய்வு செய்து அங்க போய் தங்கி அவரை பற்றி தகவல் திரட்டி அது சார்ந்த மனிதர்களை விசாரித்து அங்க போய் அந்த இடத்தை பார்வையிட்டு அவர்கள் புழங்கின இடம் இதையெல்லாம் பார்வையிட்டு அப்படி புத்தகம் எழுதுவாங்க. அந்த மாதிரி உண்மையிலுமே இன்னைக்கு தமிழுக்கு எழுதக்கூடிய ஒரு தகுதி பெற்ற ஆளு, தமிழுக்கு கொடை செய்கிற ஆளு எஸ்ரா தான். அதாவது அவருடைய தேசாந்திரி, உண்மையிலுமே அவர் தான் நிஜ தேசாந்திரி. ஓகே, அதாவது அவருடைய இந்திய வானம் நான் இப்ப படிச்சுட்டு இருந்தேன். இந்திய வானம் நான் அவருடைய புத்தகம் ஆல்மோஸ்ட் எல்லாமே படிச்சிருக்கேன். இந்திய வானம் ஜூவில வரும்போது பிரம்மபுத்திரா நதிக்கரைக்கு போயிட்டு பிரம்மபுத்திரா அந்த இதுல பயணம் செய்யும்போது நம்மளே அங்க கூட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே அந்த புத்தகத்தை தனிமையில செல்போன்லாம் கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுட்டு உட்கார்ந்து படிச்சு பாருங்களேன். எஸ்ரா புத்தகத்தை படிக்கும்போது மட்டும் நீங்க அப்படி படிங்க. ஓகே, அவருடைய கதைக்கு உங்களுக்கு வேறுபட்ட அனுபவம் இருக்கலாம். அவருடைய கட்டுரைகள், அவருடைய பயண கட்டுரைகள் படிக்கும் போது, ஓகே, அவருடைய பயண கட்டுரைகள் படிக்கும் போது, டோக்கியோ இந்த மாதிரி அவருடைய பயண கட்டுரைகள் படிக்கும் போது படிச்சீங்கன்னா அங்க போய் இந்த உபபாண்டவம் சொன்னல, அதெல்லாம் ஒரு லொபோரியஸ், மெச்சத்தக்க ஒரு படைப்பு, அமரத்துவம் வாய்ந்த ஒரு படைப்பு. அதை பத்தி எழுதும்போது அவர் அதை பத்தி எழுதும்போது அந்த துரியோதனன் கூத்து நடக்கிற இடம், துரியோதனன் அந்த அதுக்கு ஏதோ வார்த்தை சொல்ற அந்த துரியோதனன் படிகளம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் போய் அதே அந்த ஒரிஜினல் மொழியிலே கேட்கணும்னு சொல்லிட்டு கன்னடாவுக்கு போய் அங்க ஒரு வயதானவரை சந்திச்சேன் அப்படி சொல்லிட்டு பல இடங்களை பார்வையிட்டு பல இடங்களுக்கு அந்த போய் அங்க என்னென்ன நடக்குது, நிஜமா என்ன நடக்குது, சும்மா பேருக்கு இன்னொருத்தர் எழுதி வச்சதை எழுதாம இணையத்துல இருந்து புடுங்கி போட்டு எழுதாம அந்தந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து அங்க இருக்க மனிதர்களை சந்திச்சு அது சார்ந்த நான் அதான் கேட்டேன். அவர்கிட்ட பேசும்போது இனிமையா இருக்கும். அவர்கிட்ட எஸ்ராட்ட பேசும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்காதா அப்படின்ட்டு இருக்கும். அவருடைய வீட்டுக்கு போகும்போது உண்மையுமே நான் அந்த அம்மா இருக்காங்க, புலகாங்கி தான் அடைஞ்சேன். என்னன்னா, ஒரு சின்ன வீடு, பிளாட்டு, அதுல ஒரு சின்ன அறை, அதை நிறுத்தியா எல்லா புத்தகங்களையும் அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் மட்டும், ஒரு பெரிய கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு நான் அதான் நினைச்சேன், இவ்வளவு அமரத்துவம் மிக்க படைப்புகள் இந்த அறையில தான் உருவாகுதா அப்படி சொல்லிட்டு. சரி, ஒரு எழுத்தாளர் தான், அவர் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு லிட்டரரி இயல் விருது, கனடா இயல் விருதுலாம் பெற்ற உலக அளவில் தெரியக்கூடிய ஒரு தமிழ் ஆளுமை. ஆனா எந்த பந்தாலும் இல்லாம எனக்கு அந்த அட்மாஸ்பியர் இருந்தா தான் எழுதுவேன், இந்த அட்மாஸ்பியர் தான். ஒரு சின்ன அறை, குடும்பம், குழந்தைங்க, அந்த ஏன்னா குடும்பம், குழந்தைங்க இதோட எழுதுறது, தன்னுடைய சொந்த பணியை செய்யறதுங்கிறது மிக ஒரு கடினமான ஒன்று. ஓகே, சோ அவங்க அதுக்கு ஒத்துழைப்பு இல்லை, அவங்க ஆதரவு இல்லைன்னா செய்யவே முடியாது. எழுத்தாளர் சோர்ந்து போயிடுவான், தோல்வியுற்று போயிடுவான். ஓகே, அப்ப அதான் அப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா சொல்றாரு, சார் நான் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன்னா அது இந்த வருஷம் நான் பிளான் பண்ணிக்குவேன், இந்த சப்ஜெக்ட் எழுத போறேன், அது சம்பந்தமான கிட்டத்தட்ட 100-120 புத்தகங்கள். அவர் தான் மேற்கொள் இந்த எனது இந்தியா, மறைக்கப்பட்ட இந்தியா,
ஓகே, அதெல்லாம் படிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றது கட்டுரை சார்ந்த வகைகள். ஓகே, அவருடைய உபபாண்டவம், அது மாதிரி வந்து யாமம், ஓகே, நெடுங்குருதி, இதெல்லாம் நாவல் சார்ந்த வகை இல்லையா? அது மாதிரி குழந்தைகளுக்கு கட்டுரை எழுதுற எழுத்தாளர் நாவல் தரமா இருக்காது. நாவல் எழுதுற எழுத்தாளர் குழந்தைகளை கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? குழந்தைகளுக்கு பெயிண்டிங் பத்தி அவர் எழுதியிருக்கிறது. அதை விட இன்னொன்னு, ஒரு பயங்கரமான சினிமாக்காரர் அவரு. ஓகே, உலக சினிமா, அயல் சினிமா இல்லையா? அப்ப அவருடைய இதை படிக்க படிக்க நான் இளைஞர்கள்ட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு இளைஞரை வந்து படிப்பு பழக்க ஈர்ப்பதற்கு தரமான இதே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமே, இளைஞனை படினா எதை படிக்கிறது? அவன் எதை படிக்கிறது? நீ ஒன்றை நான் கவிதை புத்தகம் போட்டுக்கிட்டு அதை படிச்சு அவன் கண்ணு எழுதுகிறதா? நீ தரமான. ஆனா அப்ப இளைஞர்கள் அந்த மென் பொருள் இருக்கவங்க நிறைய பேர் இந்த PDF படிக்கிறது, இந்த நெட்ல அவருடைய இணையத்தை பாருங்களேன். ஒரு 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 எழுத்தாளனுடைய ஒரு இணையத்துக்கு, ஒரு அவனுடைய வலைப்பதிவுக்கு ஒரு விருது கொடுக்கும்னா நிச்சயம் அதுக்கு வந்து மிக தகுதியானவர் அவர் தான், எஸ்ரா தான். எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? நான் அதுக்கு போனா ஒரு 11-12 மணிக்கு மேல இருந்தா அது உள்ள போவேன். அது உள்ள போனா குறைந்தபட்சம் 2 மணி நேரம் தேவைப்படும். அவருடைய அனுபவங்கள், கட்டுரைகள், புத்தகங்கள், அவர் என்ன சொல்றாரு எல்லாமே தகவலா இருக்கும். எங்க இருந்து படிக்கிறாரு, எந்த அதுக்காகவே நான் போனேன், எங்க இருந்து படிக்கிறாரு, எதை வச்சுக்கிட்டு படிக்கிறாரு, சரி, ஏகப்பட்ட தகவல் இருக்கும். இதெல்லாம் தமிழுக்கு, அதாவது நம்ம இளைஞர்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொன்னு, ஜெயமோகன் நல்லா எழுதுறாரு. நான் இப்ப வந்து யாரையும் விமர்சிக்க விரும்பல. ஆனா தெரிந்தோ தெரியாமலோ சில எழுத்தாளர்களுக்கெல்லாம் மதச்சாயம் வந்துடுது. அதாவது ஒரு கலர் கொடுத்துறாங்க. எஸ்ராவை பத்தி எங்கேயாவது ஒரு நெகட்டிவ் விமர்சனம் உண்டா? அவர் அந்த மாதிரி நடந்துட்டது உண்டா? அவருடைய பேச்சு இப்ப தஸ்தாவேஸ்கி பத்தி வந்து எழுதியிருக்காரு. அவருடைய 7 இலக்கிய பேருரை கேட்டு பாருங்களேன். சும்மா அப்படியே ஒரு திரைப்படம் 2.25 மணி நேரம் பேசுறாருங்க. 2.5 மணி நேரம் பேசுறதுக்கு சரக்கு இருந்தா தானே பேச முடியும், சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில வரும்பாங்க. 2.5 மணி நேரம் பேசுறோம்னா நீ போய் பேச முடியாத மீடியா முன்னாடி. அதுவும் எஸ்ரா பேச்செல்லாம் கேட்கிறான்னா தரமான ஆள் வந்து உட்காந்துருப்பாங்க. நீ போய் பேச முடியாதுல்ல. 2.5 மணி நேரம் பேசுறாருங்க. நான் சமீபத்தில் படித்த புத்தகங்கள் 1.5 மணி நேரம் பேசுறாரு. அப்ப அதெல்லாம் படிக்காம உள்ளுக்குள்ள இல்லாம வர முடியுமா? அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அப்பதான் இளைஞர்கள் பேசும்போது நான் எஸ்ரா புத்தகம் படிச்சேன். அவருடைய அந்த மாதிரி இன்னொரு அமரத்துவம் மிக்க படைப்பு அவர் இதுல வந்து இந்த கதாவிலாசமும் துணை எழுத்தும். ஓகே, துணை எழுத்தும் கதாவிலாசமும், அது மாதிரி இன்னொன்று 100 சிறந்த சிறுகதை தொகுத்திருக்காரு. அவருடைய என்ன இன்னொரு சிறப்புனா, தானே ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. ஆனா தனக்கு முன்னாடி இருக்க படைப்பாளர்களை, ஜெயகாந்தனை பத்தி அவர் பேசுறது, ஜெயகாந்தனை பத்தி அவருடைய ஸ்பீச் நான் எஸ்ரா என்ன பேசுறாருன்னு தான் கேட்பேன். அந்த இலக்கியம் சார்ந்த அவருடைய கருத்து என்ன அப்படின்ட்டு. அப்பதான் தெரியுது ஜெயகாந்தன் கூட அவருக்கு நீண்ட நெடிய நட்பு உண்டு. ரொம்ப நேரம் உரையாடி இருக்காங்க, நிறைய பேசியிருக்காரு, நிறைய அவர் கூட அளவலாக இருக்காரு. அவருடைய அப்ப பேசும்போது அவருடைய சிறப்புகள்லாம் எடுத்து சொல்றது, அது மாதிரி கீரா படைப்புலகம்னு இன்னொரு எழுத்தாளனை வந்து புகழ்றதுக்கு, அவங்களுடைய இதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு தனித்திறன், ஒரு பக்குவம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி. ஓகே, அதில் வந்து அவர் வந்து எல்லா வகையிலும் கதையா இருக்கட்டும், கட்டுரைகளா இருக்கட்டும், நம்ம ஒரு மாதிரி வரலாறு சார்ந்த அந்த வரலாறு. இப்ப வந்து அவருடைய கட்டுரை படிச்சீங்களான்னு தெரியல, நான் படிச்ச தமிழ் இந்துல வரலாறு சார்ந்த வந்து படைப்புகள் தமிழ்ல வந்து வரணும். எல்லாத்தையும் பத்தி நான் தமிழ்நாடுனா சங்க இலக்கியத்திலிருந்து இப்ப இருக்கிற ஆட்சி வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கணும், முழுமையா நான் தெரிஞ்சுக்கணும். KK பிள்ளை புத்தகம் மட்டும்தான் வந்திருக்கு, அதுவுமே வந்து ஒரு முழுமையான தகவல்னு என்னால சொல்ல முடியாது. அந்த மாதிரி பல படைப்புகள் வரணும்னு விரும்புறாங்க வரலாறு சார்ந்து. அந்த இளைஞர்கள்லாம் அந்த எனது இந்தியா தலைப்பே பாருங்களேன், எனது இந்தியா இல்லையா? மறைக்கப்பட்ட இந்தியா, யாரையும் காயப்படுத்தாம நம்ம இந்தியாவில் சொல்லப்படாத விஷயங்கள், நம்ம இந்திய போராட்டத்துல, நம்ம இந்திய மக்களை பத்தி, இந்திய பழக்க வழக்கங்களை பத்தி இல்லையா, அது சொல்லப்பட இந்திய வானம். இன்னொன்னு ஒரு புத்தகம் நான் இப்ப பேசுகிற சொன்னேன், வீடு இல்லா புத்தகங்கள். புத்தகங்கள் இல்லாத வீடு கேள்விப்பட்டீங்க, வீடு இல்லாத புத்தகங்கள். அந்த நடைபாதை வியாபாரிகளை பத்தி, அதை பத்தி யாராவது, இவன் ஜெயகாந்தன் கூட அதை பத்தி சிந்திச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல.
விட்டல் ராவ்னு ஒரு பழைய புத்தகம், அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, வாழ்வின் உன்னதமான நிமிடங்களோ தருணங்களோன்னு ஒரு புத்தகம். அதுல வந்து மூர் மார்க்கெட் பத்தி கொஞ்சம் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, மற்றபடி அந்த எவ்வளவு அந்த தேடல் இருந்திருந்தா அந்த ஒவ்வொருத்தரா போய் அதான் ஒரு முறை ஏதோ ஒரு புத்தகம், அவர் புத்தகம் நிறைய படிக்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு முறை ஒரு வினோதமா மதுரையிலிருந்து டவுன் பஸ்ல ஏறி, டவுன் பஸ்ஸா மாறி மாறி, டவுன் பஸ் வந்து சென்னையில் வருது, மேலூர் வரைக்கும் ஒரு பஸ், மேலூர்ல இருந்து தோரங்குறிச்சி வரைக்கும், இந்த மாதிரி டவுன் பஸ்ல ஏறி ஏறி சென்னைக்கு வருது. ஓகே, இதெல்லாம் வந்து அதாவது ஒரு படைப்பாளன் வந்து ஒரு சிறந்த ரசிகனா இருந்தா, ஊர் சுத்துற ஆளா இருந்து, மனிதனா இருந்து இல்லையா, மக்களை சந்திக்கும் ஒரு இதைப்பட்டவா இருந்து, எந்த வசதி வாய்ப்பையும் அவர் எதிர்பார்க்கறதில்ல. அப்படியே ஒரு ரூம் போட்டு தங்கணும், அங்க போய் வசதியான அறை எடுத்து தங்கணும், அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு, அதை வந்து அந்த வகையில வந்து நம்மளுடைய எஸ்ரா வந்து தமிழ் உலகத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய கொடை. அவரை நம்ம வந்து கொண்டாடணும். அவர்கிட்ட பேசும்போது ஒரு இது சொன்னாரு, அவருக்கு பேசும்போது அவருக்கு ஒரு மன வருத்தம் வந்து இருக்கு. அதை வந்து உங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்றேன். அது மாதிரி மன வருத்தமே தேவையில்லை. நான் பேசும்போது எப்படி சார் உங்களுடைய எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த எழுதுறத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சில நேரங்கள்ல வந்து எனக்கு தோணுதுங்க, யாருக்காக இதை செய்யறோம், இந்த மக்களுக்கு இதை சென்றடையுதா, இந்த மக்கள் இதை படிக்கிறாங்களா, யாருக்காக எழுதுறோம் அப்படின்னு சொன்னாரு. நீங்க கவலையே படாதீங்க, நீங்க எனக்காக எழுதுறீங்க, என் மாதிரி பல மனிதர்களுக்காக எழுதுறீங்க. நான் வெளியில வந்து சொல்றேன், நிறைய பேர் சொல்றது இல்லை. உங்க கமெண்ட் படிச்சு பாருங்க, உங்களுடைய இதுக்கு வந்து உங்களுடைய இலக்கிய உரைகளுக்கு கீழே போடுற கமெண்ட் படிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் வந்து உங்க புத்தகங்களை படிச்சு அந்த புத்தகங்கள் எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படி சொல்லிட்டு. அதாவது இன்றைய இளைஞர்களை ஒரு திரைப்பட முகத்துல இருந்தோம், இணையத்துல ஒரு ஒரு கண்ட சம்பந்தம் இல்லாத ஒரு அருவருக்கத்தக்க பல காட்சி இதுல இருந்தோம், சோம்பேறித்தனத்துல இருந்தோம். அவன் வந்து அந்த சமூக வலைதளத்தோடு மூழ்கி போகாம அவன் தமிழ் பக்கம் இழுக்க முடியுது இல்ல, அதுதான் உங்களுடைய வெற்றி. அதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஒரு பெருமைப்படத்தக்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணி வந்து என்னன்னைக்கும் வந்து அது இன்னும் அதிகமாகணும். இன்னும் உங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஏன்னா பல எழுத்தாளர் இருக்காங்களே, இந்திய வரலாறு ஒரு மாறுபட்ட கோலத்துல, இப்ப அவர் சொல்ற மூத்த எழுத்தாளர்களே கதை எழுதியிருக்காங்க. இந்திய வரலாறு எழுதுனாங்களா? நான் அதை பத்தி ஒரு இதில் சொன்னேன். நமக்கு வந்து தாமஸ் மன்ரோ சிலை தெரியும். நமக்கு வந்து மவுண்ட் ரோட்ல ஜிம்கானா கிளப்புக்கு அந்த ஆப்போசிட்ல பல்லன் ஹவுஸ்க்கு முன்னாடி ரொம்ப கம்பீரமா அந்த குதிரை அந்த சிலையோட சிறப்பே குதிரையில உட்கார்ந்துருக்கும் போது சேதமே பிடிக்காம ஒரு கையில வால் ஒரு கையை அப்படி வச்சு கம்பீரமா இருக்கும். அந்த சிலையை பத்தி சொல்லிட்டு தாமஸ் மன்ரோவை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த சிலையை வடிவமைத்தர் வந்து சான்றேங்கிற கை தேர்ந்த சிற்பி வடிவமைத்தது அப்படி சொல்லிட்டு நான் இதை இன்டர்வியூல சொன்னேன். அதை இன்டர்வியூல கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் அப்படியே சொன்னேன், இது மக்களுக்கு சென்றடைய. இது வந்து எஸ்ரா வந்து அவருடைய எனது இந்தியா புத்தகத்துல எழுதியிருக்காரு. பல நுணுக்கமான தகவல்கள். ஒரு ஆர்டிக்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 புத்தகத்தை ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாரு ஒரு ஆர்டிக்கலுக்கு, இல்லையா? அதெல்லாம் இப்ப இருக்கிற வாசகர்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம இளைஞர்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, அதுல நம்ம பழமொழியில ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனே சிறப்புடையான், மன்னனுக்கு தந்தேசம் அன்றி சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இல்லையா? அந்த வகையில வந்து நம்ம எஸ்ரா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு படிப்பாளி, ஒரு தமிழுக்கு கிடைத்த படைப்பாளி. அவர் பாரதியார் ஒன்று சொல்லியிருப்பார்ல, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது இவரை மாதிரி ஆளுங்க தான் அதெல்லாம் செய்ய முடியும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அதை வந்து எஸ்ரா மாதிரி வந்து ஆளுமைகள் தான் இந்த சமுதாயத்துக்கு தமிழ் மக்களுக்கு இன்னும் எடுத்து செய்யணும். அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயசுல கிட்டத்தட்ட 120 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கிறாரு. ஓயாத எனக்கு என்னன்னா, இவரையும் வந்து எழுத்தாளருங்கிறான், இந்த பேஸ்புக்ல 4 வார்த்தை எழுதிட்டு அவனையும் எழுத்தாளருங்கிறான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க, அது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அவனும் எழுத்தாளர்கள் போட்டுக்கிறான், இவர் பேருக்கு கீழே 2-3 பேர்லாம் போட்டுக்கிறாங்க.
இது எப்படிப்பா அது என்ன அது? அதை காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தந்த பொருளால் சிறகை விரித்து ஆடினார் போதுமே கல்லாதான் கற்ற கவி இல்லையா? மயில் ஆடுதுன்னு சொல்லிட்டு வான்கோழி அதுக்கு இணையா ஆடுனா என்ன அசிங்கமா இருக்கும்? அது நிறைய பேர் ஃபேஸ்புக்லயோ இதுலயோ இதோ இவனுங்களே ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரமோட் பண்றது. இந்த புத்தகத்தை பத்தி அப்படி பேசிக்கிட்டாங்களாம், இப்படி பேசிக்கிட்டாங்களாம். ஏதாவது படிச்சிருக்கியா? ஏதாவது தெரியுமா? நான் எஸ்ராவை பத்தி சொன்னதுதான் சத்தியமா சொல்றேன். ஒரு அவருடைய படைப்புல ஒரு 5% 10% சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய படிச்சு பாருங்களேன். எனக்கு அவர் ஒரு புத்தகத்தை சொன்னாரு. அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் பாருங்களேன். நீங்க இந்த புத்தகத்தை எடுத்துப்போங்க சார், உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த புத்தகம் 20 ரூபா தான் விலை. அதாவது ஜீவன் லீலா, கல்லேல்கர் ஜீவன் லீலா, இந்த புத்தகத்தை எடுத்து போய் படிங்க. இந்திய நதிகள், சட்லஜ்ல இருந்து சிந்துல இருந்து பிரம்மபுத்திராவில இருந்து ஒவ்வொரு நதியை பத்தியும் இவர் அந்த நதி வழியே நதிக்கரை வழியே பயணம் செய்யுது. நம்மால் எழுதியிருப்பாடல நடந்தாய் வாழி காவேரி தீஜா, அந்த மாதிரி இவர் இந்திய நதிகள் எல்லாம் அதை சொல்லிட்டு ஒரு அருமையான தகவல் சொன்னாரு. காந்தியடிகள் கைத்தடி பயன்படுத்தினார்ல, அந்த கைத்தடி இந்த கலேல்கருடைய கைத்தடி தான். கரெக்ட் தானே சார்? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு. காந்தியடிகள் பயன்படுத்தின கைத்தடி, அவர் நடந்து போவார்ல உப்பு சத்தியாகிரகத்துல பார்த்தா அப்படி ஊந்திட்டு போவாரு. இந்த கைத்தடி இந்த காக்கா கலேல்கர் பயன்படுத்தின கைத்தடி அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்ப இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும்ல. ஒரு படைப்பாளனுடைய ஒரு திறமை, ஒரு பெருமைங்கிறது. பாரதியார பேசுறோம் இல்லையா? இப்ப கல்கியை பேசுறோம். கல்கி கதை தான் எனக்கு தெரிஞ்சு எழுதியிருக்காரு. அவருடைய கட்டுரைகளை நான் படிக்கல. மூவா, அகிலன், நாப்பா எல்லாமே கதை தான் எழுதியிருக்காங்க. அதான் அவங்க இந்த மாதிரி வெளி சார்ந்த அப்ப அவங்க இருந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட படைப்புகள் அவங்களுக்கு கிடைக்கலையா என்னன்னு தெரியல. ஆனா இஸ்ரா தான் எல்லா கதை, கட்டுரைகள், சினிமா, குழந்தைகளுக்கு உலகம், இசை, சஞ்சாரம், ஒரு அருமையான ஒரு நாவல். உதயச்சந்திரன் அவருடைய ஸ்பீச் நான் கேட்டதில்ல, முகலாயர் காலத்துல இருந்த இசைவாணர்களை பத்தி. ஓகே, அந்த சப்ஜெக்டை எடுக்கிறதுக்கே ஒரு இது வேணும்ல. அந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு இனம் அந்த இசையை வச்சு இது பண்ணலாம். அவங்களுடைய இசையை ஒரு எழுத்துல வடிச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதனால நமக்கு தமிழுக்கு கிடைத்த ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி இஸ்ரா. அவரும் அவங்க மேடம் சந்திரபிரபா சகோதரிக்கும் அவங்க பசங்களுக்கும், ஏன்னா இவங்களுடைய ஆதரவு இருக்கிறதால தான் அவரால் ஒரு சிறப்பாக செய்ய முடியுது. காலம் அவரை என்னைக்கும் பேசும். நம்ம முழுமையா ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு அவர் இன்னும் அமரத்துவம் மிக்க பல படைப்புகளை படைக்க வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்ரா விஷ்ணுவுடைய பயண நூலை பற்றி சிறப்பாக நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எஸ்ராவினுடைய பயண நூலை படிப்பதை விட வாய்ப்பு இருந்தால் அவரோடு பயணம் போய் நீங்கள் பார்க்க வேண்டும்.